ஜெயலலிதா மீதான சொத்து வழக்கு விசாரணையில் மூன்றாவது வாதியாக சேர்த்துக் கொள்ள வேண்டும் என்ற திமுக செயலாளர் அன்பழகனின் மனு தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது. முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா மீதான சொத்து வழக்கின் மேல்முறையீடு மனு மீதான விசாரணை கர்நாடக உயர்நீதிமன்றத்தில் சிறப்பு அமர்வு நீதிபதி குமாரசாமி முன்னிலையில் நடைபெற்று வருகிறது. இந்த வழக்கு விசாரணையில் மூன்றாவது வாதியாக தம்மையும் சேர்த்துக் கொள்ள வேண்டும் என்று திமுக பொதுச் செயலாளர் அன்பழகன் தாக்கல் செய்த மனுவை சிறப்பு அமர்வு நீதிபதி குமாரசாமி தள்ளுபடி செய்து உத்தரவிட்டார். வழக்கு இறுதி கட்டத்தை எட்டியுள்ளதால் மூன்றாவது தரப்பு வாதத்தை ஏற்க முடியாது என்று நீதிபதி தெரிவித்தார். இதேபோல சுப்பிரமணியன் சுவாமி மனுவையும் தள்ளுபடி செய்த நீதிபதி அதற்கு பதிலாக அரசு வழக்கறிஞருக்கு உதவியாகவோ அல்லது நீதிமன்றத்தின் அனுமதி பெற்று வாதங்களை எழுத்துப்பூர்வமாகவோ பதிவு செய்யலாம் என அனுமதி வழங்கி உத்தரவிட்டார். இதனிடையே வழக்கு விசாரணையின் 22வது நாளான இன்று சசிகலா தரப்பு வழக்கறிஞர் பசந்த் தமது வாதங்களை முன்வைத்தார். இந்த வழக்கில் தொடர்புடைய 32 நிறுவனங்களின் கட்டிட மதிப்பு தவறாக மதிப்பிடப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டார். இந்த நிலையில் சொத்து வழக்கில் இருந்து கர்நாடக அரசு சிறப்பு வழக்கறிஞர் பவானி சிங்கை நீக்க கோரி அன்பழகன் தாக்கல் செய்த மனுவில் புதிதாக திருத்தம் செய்ய நீதிபதிகள் குமார், வீரப்பா ஆகியோர் ஒப்புதல் அளித்தனர். அதன்படி தமிழக லஞ்ச ஒழிப்பு போலீஸ் பதிலளிக்க அவசியமில்லை என்றும் திருத்தங்கள் செய்து நாளை புதிய மனு தாக்கல் செய்யலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.